ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 3வது வாரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கடந்த மாதங்கள் எல்லாம், கடந்த வாரங்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்தவரே, அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த 16ஆம் தேதி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த வர்ஷிப்பை நடத்தும்படியாய், பாடும்படியாய் இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள், துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்களை நீர் மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமம் வெளிப்படுவதாக, உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக. குரல் வரங்களை மாற்றுவீராக, அக்கினிமயமான நாவுகளை கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய கிறிஸ்துவே, அன்றைக்கு சாலமோன் மண்டபத்தில் இறங்கினதான அந்த செகினா மகிமை இவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த மகிமை ஆண்டவரே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற யூடியூப் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் இந்த மகிமை அப்படியே இறங்கி அவர்களுக்குள்ளே பிரகாசத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆராதனையா மாற்றி கொடுங்கப்பா, அப்படிப்பட்டதான வர்ஷிப்பாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. கலகங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. மன வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாம் உடைந்து கரைந்து மறைந்து போகட்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை வாழ்க 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 என வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்னுடைய வேதம் சொல்லுங்க. ஆகவே கர்த்தர் உங்களை கடந்த நாள் முழுவதும் உங்களை கண்மணி போல கிருபையாக ஈவாக நம்மளை பாதுகாத்து மறுபடியும் நம்ம ஒன்று கூடி வீடுகளில் ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை எண்ணி துதிக்க போகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எழுந்து கொண்டு தொழுதுகள் சொல்வது போல நாளில் கர்த்தரை துதிக்கும்படி, அவருக்கு மகிமை செலுத்தும்படி, அவருக்கு ஆராதனை செலுத்தும்படி நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே வெளியில் ஆராதிக்கும் பொழுது தெய்வ பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக நம் நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நாம் நிச்சயமாக செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார், நிச்சயமாக தேற்றுவார், நிச்சயமாக பலப்படுத்துவார், நிச்சயமாக உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவாராக. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். தூயாதி தூயவரே, உமது புகழை மாத்திரம் நாங்கள் பாடுவோம். எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம், எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஒரே நாங்கள் உண்மை மாத்திரமே புகழ்ந்து பாடுகிற அந்த சாக்கியத்தையும் பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சொல்லி உலக நான்கு நாம் பாடுவோம். பாரிலுக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதே
Say something over God's sky.
கடலையும் ஒரு வார்த்தையினால் அகற்றினீர் ஆண்டவரே. காற்று கடலும் ஆண்டவரே அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. எவ்வளவு பெரிய வளம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உலகத்தை ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. இது ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஆண்டவரே எங்கள் பலவீனங்களாம் மாறும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எங்கள் பிரச்சனை எல்லாம் மாறும். ஒரு தீர்வு உண்டாகும். இது கண்ணீரை துடைக்கிறவர் ஆண்டவரே. இப்பொழுதே நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதே கண்ணீரை துடைங்க. அற்புதம் நடக்கிறது. அதிசயம் நடக்கிறது. உன் பரிசுத்த ஆவியானவரே, உன் பரிசுத்த ஆவியானவரே, நீர் இப்பொழுது இடைவிடுவீராக. நீர் இப்பொழுது அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் எல்லா துக்கங்களையும் எங்கள் எல்லா கவலைகளையும் ஒரு சமூகத்தில் வைக்கிற ஆண்டவரே. கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு. அவருடைய ஆதரிப்பார், அவருடைய ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு பாரத்தை தருவேன். நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். நான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் சொல்லி வாக்குப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. நான் உண்மையை மாத்திரம் நம்பி வந்திருக்கணும். உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். ஒரு அற்புதம் செய்யணும். ஓ நன்றி நன்றி தகப்பனே. நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். சொல்லுமா, நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு. ஈஸ்வரன்
இந்த நாளிலும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி நம்முடைய உள்ளத்திலே தாங்க முடியாத ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய கிளை சபை பெத்தேல் ஜெப வீடு நாகல்கேணி லட்சுமிபுரத்தில் உள்ள போதகர் எஸ்.ஏ. தாசையா அவர்கள் கடந்த 11ஆம் தேதி இரவு கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் இது கர்த்தருடைய வேலை. இந்த கர்த்தருடைய வேலையை நாம் வசதியாக செய்யக்கூடாது. ஆகவேதான் அடியனாகிய நான் இதை தேர்த்திக் கொண்டு என்னை தேவ சமூகத்திலே புதுப்பித்துக் கொண்டு தொடங்குகிறோம். இந்த நாளில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 149வது அதிகாரம் நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். அல்லேலூயா! கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து தம்புரனினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா! அட நாம் இந்த நாளில இந்த சங்கீதத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பிரியம் வைக்கிறார். யாரு? ஆண்டவர். யார் மேல? சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். பாருங்களேன், எவ்வளவு ஒரு சாந்த குணத்துக்கு ஆப்போசிட் துன்மார்க்கம், எதிர்ப்பு, கசப்பு. ஆனாலும் அவர்கள் மீது அவர் என்ன அலங்கரிக்கிறார்? ரட்சிப்பு, விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. இப்படி இதுல பிரித்துக் கொள்வோம்னா நமக்கு நேரும் இல்லை. ஆகவே 7வது வசனம் பாருங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மைகளை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்த துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். பாருங்க, இதெல்லாம் நடத்தா கூட ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்போது இருபுறமும் கருப்புள்ள இந்த பட்டயம், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கும் உண்டாகும் சொல்லி எப்பேற்பட்ட சங்கிலிகளா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா! இந்த நாளிலேயும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நாம் தெரிந்து கொண்டதான வார்த்தை, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா! 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 உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்களேன், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப பயப்படாத அதெல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் காக்கும்படிக்குன்னா இப்போ எந்த சூழ்நிலை நடக்கும்னு தெரியாது, நடக்கட்டும் பாடுற எரேமியாவுக்கு கொடுத்ததான இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா! படிங்களா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ பர்டிகுலரா சொல்ற, எரேமியாவை நீ, ஆமோசாயை நீ, அந்த எதிராளிகளுக்கு, ஆண்டவரை எதிர்க்கிறவர்களுக்கு, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணத? பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி உன்னை காக்க எப்படியாவது காப்பாற்றும்பா, விட்டுற மாட்டேன்.
அப்ப எப்படி இருக்கும் பாத்தீங்களா? நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன், எல்லாம் உனக்கு எதுவும் வராதுன்றது எப்படி இருக்கு? நான் உன்னை காக்கும்படிக்கு உன் கூட இருக்கிறேன்னா அப்ப என்ன சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆண்டவர் எரேமியாவோட சொன்னார். ஆண்டவர் எரேமியாவோட பேசினார். எப்பொழுது ஆண்டவர் எரேமியாவோட பேசினார்? கருவறையிலே பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரேமியா கருவிலேயே ஒரு ஆசாரியனாக முன்குறிக்கப்பட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் அழைப்பிலே அந்த எரேமியா தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசேஷித்த இந்த எரேமியாவுக்கு கிடைத்ததான ஒரு பெரிய பாக்கியம், ஆண்டவர் அவன் வாயை தொடுறாருங்க. அருமையான சகோதரனே, கர்த்தர் உன் வாயை தொட வேண்டுமானால், கர்த்தர் உன் வாயை தொட அளவுக்கு வேண்டுமானால், நீ நாவிலே பரிசுத்தம் வேணும், பேச்சிலே பரிசுத்தம் வேணும். இந்த நாவிலே புகைக்கு நீ அடிமையாகினால் தேவன் உன்னை தொடமாட்டார். சாராயம் மதுபானத்துக்கு நீ அடிமையானால் உன் நாவை தேவன் தொடமாட்டார். எரேமியா எவ்வளவு பரிசுத்தம் இல்லாம தேவன் அவனுடைய வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய நாவுகளிலும் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய நாவு அறிக்கையிட அறிக்கையிட அது தானாய் பரிசுத்தமாகிவிடும். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும். அழிக்கிறது கூட யாருக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு? எரேமியாவுக்கு தேவன் கொடுக்கிறார். எப்படி அழைக்கிறது? சில காரணங்களை அழிச்சிடும். பயிர் கூட நல்லா வளர்ந்து வரும், அந்த கதிரை தொண்டையில பிடிச்சி கத்திரிச்சிருவாங்க. ஏன்னா அது சோலையா போயிடும். அவங்க வளர்ந்து வரும்போதே தெரியும் அந்த விவசாயிக்கு. அந்த சோலை கட் பண்ணிட்டு பிறகு அடுத்த அந்த தண்டு வரும்போது நல்ல ஒரு நெல் கதிரா உற்பத்தி ஆகும். பாரு, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும், மறுபடியும் கட்டணும். எவ்வளவு பெரிய வேலை கொடுக்கிறாரு பாருங்க. அதுதாங்க கருவிலே ஆசாரியன், அழைப்பிலே தீர்க்கதரிசி. எவ்வளவு ஒரு கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும், இன்றைய தினம் டுடே. அல்லேலூயா. எரேமியாவோடு தேவன் பேசுகிறார். அதே தேவன் தான் உன்னோடு இப்பொழுது பேசுகிறார். இன்றைய தினம் எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீ படிக்கிறியோ, எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீ கேட்கிறியோ, இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு. கர்த்தர் சொன்ன வேலையை நான் செய்து முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரு? பாரு, முதல்ல பிடிங்கிடு. எது எது இடைஞ்சலா இருக்குதோ, பயிர் விளையக்கூடிய விளைச்சல தடுக்குதோ, அதையெல்லாம் பிடிங்கிடுன்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இடிச்சிடுன்றாரு. அதுக்கப்புறம் அழிச்சிடுன்றாரு. அதுக்கப்புறம் கவிழ்ச்சிடுன்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் புதுசாக கட்டின பிறகு அதை நாட்டு. அதுக்காக தான் உன்னை நான் தீர்க்கதரிசி அழைச்சேன். அதற்காக தான் நான் உன்னை ஆசாரியனா அழைச்சேன். அல்லேலூயா. 6:7. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதப்பா, சொல்லாத. அல்லேலூயா. நீ சின்ன பையனா, ஒரு வயசு பத்தாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சந்திக்கணும்னு அவங்க எல்லாம் சேரணுங்க. அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியா
என்கிட்ட வந்து நீ சொல்றியப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் சபையில கூட ஊழியக்காரர்கள் ஒரு சில குடும்பங்களிலோ அல்லது பிள்ளைகளிடத்திலோ அல்லது சகோதரிடத்திலே ஒரு வேலைகளையோ ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது இப்படிதான் சாட்சி சொல்லுவாங்க. என்னன்னு எனக்கு தெரியாதையா, நான் போக மாட்டேயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய். எல்லாரிடத்துலனா ஒருத்தர் கூட பாய்க்க விடாத. அப்ப இஸ்ரவேல் மக்கள் மட்டும் சந்தித்து இருக்க மாட்டார், புறஜாதிகளையும் சந்தித்து இருப்பார். அப்ப யார் அங்க அனுப்புறது? நம்மள கூட ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம தானா ட்ரை பண்ணா கூட போக முடியாது, நம்ம தானா ஒரு வேலையில கூட போக முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். இந்த குறிக்கோள் நமக்கு வந்துட்டாலே ஆண்டவர் இந்த வீட்டுக்கு என்ன அனுப்புனாரு, ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்ன அனுப்புனாரு. அசலா நீ போகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ பேசணும். கட்டளையிடாதது ஒண்ணு நீ பேசக்கூடாது, வெறும் கட்டளையிடுறத மட்டும்தான் பேசணும்ன்ற. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசின பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம 9 சேர்த்து ஜாயிண்ட் பண்ணி பேசும்போது அங்கே பிரச்சனைகள் எழும்பும். எல்லார் இடத்துல நான் அனுப்புகிறேன், ஏன்னா அனுப்புகிறது கர்த்தர். அல்லேலூயா. அதுலயே பாருங்களா, இன்னொரு மனிதனை பார்க்கிறோம், ரொம்ப விசேஷமானவர், முதன்மையானவர். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10-13. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். பாருங்களேன், பயங்கரமானவர் நம்ம ஆண்டவர். என்ன சொல்றாரு, நீ சின்ன பையன் பார்க்காதன்றாரு. எடுத்த ஒண்ணுமே சொல்றாரு, நான் பார்வோன் இடத்துக்கு அனுப்புறேன், நீ என்ன பண்ண, வா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தோடு தான் அவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இப்போ நம்ம என்ன கூட இந்த சபையை அழைத்திருக்கிறோம்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப சபையெல்லாம் மூடி கிடக்குது. இப்ப இந்த செல்போன் வச்சுக்கிட்டு நீ எடுக்கிறேன்னா இதுலயும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த பைபிள் கூட நீங்க படிக்கிறேன்னா இதுல ஒரு நோக்கம் இருக்கும். இவ்வளோ ஜனங்க நிறைந்த இடத்துல நம்ம 3-4 பேர் மட்டும் இருக்கிறோம்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இதுக்கு ஒரு திட்டம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நீ வந்துரு முதல்ல. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். சின்ன பையன் என்ன போய் அனுப்புறீங்க? இவர் என்ன சொல்றாரு, இவங்களெல்லாம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்னால முடியாதுப்பா. பாத்தீங்களா எப்படி ஆண்டவர் அழைக்கிறாரு, எப்படி ஒதுங்குறாங்க. அதான் நான் சொல்றேன், இப்போ மறுபடியும் யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சபைக்கு நீங்க போனாலும், எந்த சபையில நீங்க இருந்தாலும், அது வாலிபரா இருந்தாலும் அல்லது முதிர் வயது உள்ளவர்களா இருந்தாலும் அல்லது சகோதரரா இருந்தாலும் சிறு பிள்ளைகளா இருந்தாலும், போதகர் உங்களை அழைத்து ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது நீங்க தடுக்காதீங்க. அழைப்பை இழந்துடுவீங்க, தரிசனத்தை இழந்துடுவீங்க. ஏதோ அந்த ஊழியக்காரருக்கு வேலை வெட்டி இல்லை, அவர் இப்படிதான் பண்ணுவாரு நினைக்காத சகோதரனே சகோதரியே, இங்க ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, நீ வான்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் எம்மாத்திரம் வா. எவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, ஏன் மோசே மட்டும் கூப்பிடணும்? மோசேவுக்கு படிப்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தகுதியே கிடையாது, அவன் திக்குவாய் மந்த புத்தி. இவன் எப்படி அந்த ஜனங்களை போய் மலைக்கு கொண்டு வருவான், பார்வோன் கிட்ட எப்படி பேசுவான்? ஆனாலும் தேவனுக்கு மோசேதான் வேணும். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் காலை வரும் கண்ணோடு பார்க்கிறேன்.
நான் ஏமாத்திரும். அதற்கு அவர், ம், நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடனே இருப்பேன். அங்க என்ன சொல்றாரு எரேமியா கிட்ட? நான் உன்னுடனே இருக்கிறேன், போயிட மாட்டோமா? மோசே கிட்ட என்ன சொல்றாரு? நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஜனம் எதற்காக மீட்கப்படணும்? தேவனை ஆராதிக்கணும். அவர்கள் மீட்கப்பட வேண்டுமானால் ஒரு மோசே வேண்டும். அந்த மோசே என்னதான் வேண்டானாலும் கர்த்தருக்கு மோசே தான் வேணும். மோசேக்கு அழைப்பு இல்லைன்னு நினைக்கலாம், தரிசனம் இல்லைன்னு நினைக்கிறான், நான் ஏமாத்துறேன்னு நினைக்கலாம். ஆனா தேவன் மோசேவை செலக்ட் பண்ணி விட்டார். அந்த மோசே தான் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மலையில எப்படியாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து நீ ஆராதிக்க வேண்டும். அதற்காக நீ வா, ஆராதிப்பீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே இதுவே அடையாளம் என்றார். இந்த ஆராதனை தாண்டா மோசே அடையாளம். நான் அனுப்பினதுக்கு இந்த ஆராதனை தான். ஆராதனை இல்லாம வேற அலுவல்கள்ல நீ தலையிடும் போது ஆண்டவர் அனுப்பல. திட்டமா நீ தெரிஞ்சுக்கோ. நான் அனுப்புகிறதற்கு ஒரு அடையாளம் என்ன? இந்த மலையிலே நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த ஆராதனை தான் அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ராஜாவும் ஆண்டவர் அனுப்புவதற்கு அடையாளம் என்ன? ஆராதனை. கேட்டு பாருங்க. ஆராதனைக்கு போனீங்களா? போல உடம்பு சரியில்லை, அடுத்த வாரம் போய்கிறேன், நீ பெஸ்ட். அடையாளம் உனக்கு இல்லை. எப்பொழுதெல்லாம் ஆராதனையோ விடறியோ ஆண்டவர் உன்னை அனுப்பினார் என்றதே கிடையாது. அவருக்கு தேவை இந்த மலையில நீ ஆராதிக்கணும். நீ கொடுத்த வீட்டுக்குள்ளே ஆராதிக்கணும். நீ எல்லாம் லாக்டவுன்ல இருக்கு. வீடுகள் தோறும் ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு வாயு வாசல்களை உண்டு பண்ணி இருக்கிறார். நிறைய வீட்டில் ஆராதிக்கிறதே கிடையாது. எழுந்துக்கிறதே 10 மணி. கேட்டு பாரு. எல்லாரும் பண்ணீங்களா? உட்காந்தீங்களா? பையன் இல்லை, பொண்ணு இல்லை. ஆராதிப்பதற்கு தான் ஆண்டவருக்கு நீயும் நானும் வேணுமே தவிர மற்ற அலுவல்கள்ல மற்ற காரியங்கள்ல ஈடுபடுவதற்கல்ல. 13 முடிச்சிட்டீங்களா? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவர்களுடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். ஆண்டவர்கிட்ட உடனுக்குடன் பேசுறான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே தெரியும் அந்த ஜனங்களை பத்தி. என்னப்பா சொல்றது? நாம கூட கேட்கணும்.
14 படிச்சிருங்களேன். அதற்கு தேவன் ஆ. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆ. மோசேயுடனே சொல்லி சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று ஆ. இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். சரிங்களா? அப்போ ஆண்டவருக்கு என்ன பேரு? இருக்கிறவராகவே இருக்கிறார். எஸ்டர்டே, டுடே, அப்புறம் வரவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறார் போது நம்ம போய் சொல்லும் போதே தெரியும், ஆஹா இவர் தாண்டா இவர் அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, ஒருவேளை தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைப்பாரா அல்லது சபையில ஏதாவது ஒரு வேலைக்கு அழைப்பாரா? மறுத்துடாதீங்க, வேண்டான்னு சொல்றாதீங்க, ஒதுங்கிடாதீங்க. 2 நபரை நல்லா இந்த வாரம் எக்ஸாம்பிள் கண்டுக்குங்க. 1 எரேமியா, 1 மோசே. எரேமியாவும் முடியாதுன்றான். ஆனா எரேமியா தான் ஆண்டவருக்கு வேணும். சாக்கு சொல்லிட்டா தப்பிச்சுக்கலாம், முடியாது, உன்னை கொண்டுதான் செய்யணும். எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் இடத்துல இருந்து கொண்டு வரணும், மோசே தான் வேணும். வேற யாரும் அவருக்கு தேவையில்லை. அதே போலதான் சகோதரனே, நீ சிறு சிறு ஊழியங்கள் கூட செய்யலாம், சபையில நீ பெருக்கலாம், அது ஒரு ஊழியம். அது கூட ஆண்டவர் உன்னை அனுமதித்தாதான் அந்த தொடக்கத்தை கூட எடுத்து நீ பெருக்க முடியும். ஆண்டவர் விரும்பாத, ஆண்டவர் அனுமதி கொடுக்காத அந்த தொடக்கத்தை கூட நீ எடுத்து பெருக்க முடியாது. மோசே தான் வேணும். பாருங்களேன், அதே எரேமியா 18ல 7-10 வரைக்கும். பிடுங்குவேன், பிடுங்குவேன், இடிப்பேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்களை தீங்கை விட்டு திரும்பினால். பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் என்ன சொல்றாரு? பிடுங்குவேன், இடிப்பேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று. அழிப்பேன். ஒரு ஜாதிக்கு விரோதமா நான் சொல்லியிருந்தா, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால். அப்போ ஏன் சொல்லியிருப்பார் ஆண்டவர் சொன்னா, இவங்க தீங்கு, பாவம், விரோதம், கசப்பு, வெறுப்பு, இதனால ஒரு வேளை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த தீங்கில் இருந்து, அந்த பாவத்தில் இருந்து, அந்த எதிர்ப்பில் இருந்து, அந்த விரோத சுபாவத்தில் இருந்து அவர்கள் திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். மனம் மாறுகிற தேவனவர். அல்லேலூயா. திரும்பினாதாங்க மனம் மாறுவாரு. நீ திரும்பாத பட்சத்துல நீ எத்தனை வருஷம் உபத்திரவப்பட்டாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து உன்னால வரவே முடியாது. நீ எத்தனை வருடம் கஷ்டப்பட்டாலும் நீ மனம் திரும்பாத பட்சத்துல அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரவே முடியாது. நல்லா சம்பாதிக்கலாம், எக்கச்சக்கமா உழைக்கலாம், அளவுக்கு அதிகமான வருமானங்கள் உனக்கு வரலாம், 10 பங்களா இருக்கலாம், கோட்டீஸ்வரனா இருக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் இருக்கிற கசப்பு தன்மைகளை நீ விட்டு திரும்பாமல் தேவன் திரும்ப மாட்டார் உன்னோடு. அல்லேலூயா. திரும்பினால் மனம் மாறுவேன், மனம் மாறுவேன், கட்டுவேன், கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லி இருக்கிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால். நான் இப்படி எல்லாம் சொல்லிக்கிறேன், கட்டுவேன், நாட்டுவேன், கூட சொல்றல, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் வா, நான் பாத்துக்கிறேன் நம்பி வந்துருவாங்க. வந்து கொஞ்ச நாள்ல சிலுமிசம் காட்டுவாங்க. அப்போ நம்ம மாறும்போது பத்தியா எப்படி வந்தாரு, இன்னைக்கு எப்படி பண்றாரு ஆண்டவர் பாரு. ஹல்லேலூயா. எப்படிங்க? அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்களே, எனக்கே விரோதமா செய்தார்களே. எப்படிங்க? என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அதை செய்ய மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், கொடுத்ததை எடுத்துடுவேன், நான்
ஏன்னு சொன்னா நீ எப்படியாவது பரலோகம் வரணும். அவருடைய நோக்கமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீ இருக்கணும். பாருங்க, இப்போ நம்ம ஐயா பாருங்க, நாகல்கனி ஐயா நம்ம கூட இருந்தாரு. ஆனாலும் தன் வயதுகளை தேவன் பராமரித்தார். இலை பாறுதலுக்காக தெரிந்து கொண்ட நாம எப்படி போவோம்னு தெரியாது. அதனாலதான் தேவன் இடத்துல நம்ம எந்த ஒரு காரியத்திலும் கசப்பு விரோதம் வச்சுக்கவே கூடாது. அவர் அழைக்கும் பொழுது நாம ரெடியா இருக்கணும். எப்படி மறுபடியும் ஒரு வாட்டி படிச்சிடுங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்பிட்டேன். இவங்க மேல ஃபுல் நம்பிக்கை வச்சுட்டேன். என் பின்னாடி வராங்க, எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டாங்க, பரவாயில்ல, அவங்க செய்து இந்த எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒருவேளை அவர்கள் செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருளை செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டேன். ஆனா மறுபடியும் அவர்கள் பின்னிட்டு போகும்போது நான் சொன்ன வார்த்தையே மாத்திக்குவேன், மனம் மாறிடுவேன். அல்லேலூயா. கடைசியா படிக்கலாம். ஏசாயா 51:15-16. உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். பாருங்களேன், அலைகளை கொந்தளிக்க செய்யறவரும் சமுத்திரத்தை குலுக்குற தேவன். எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் நாம. சமுத்திரத்தையே குலுக்குறாருன்னா உனக்கு விரோதமா வர காரியம் நாளை கொன்ற நடக்கொன்ற, உன் மேல கண்ணு வச்சுக்கிற பிசாசு கண்ணு வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வான்ற வெக்கப்பட்ட போயிடும். சமுத்திரத்தையே குலுக்குற ஆவியானவரை நீ ஆராதிக்கிறியே, உனக்கு விரோதமா வருகிற காரியத்தை குலுக்கிடுவார் மகனே, பயப்படாத. குலுக்கிடுவார் மகளே, பயப்படாத, கலங்காத, திகையாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஆராதனை. அவரையே சதா காலமும் நினைக்கணும். தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்த கர்த்தர் உன்னை மேன்மையா தான் வைப்பாரு. அல்லேலூயா. 16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆபத்து வருது, விபத்து வருது, ஆண்டவர் உடனே அவருடைய கரம் அங்க வந்துடும். உடனே அந்த கரம் அங்க வந்துடும். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாகுது, ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் வந்து உன்னை அப்படியே மறைச்சிருக்கு. உனக்கு வர வேண்டிய விபத்து அவர் கரம் வந்த உடனே அதை தாங்குகிறார். உனக்கு வருகிற வியாதி, உனக்கு வருகிற வைரஸ், உனக்கு வருகிற போராட்டங்கள் கரத்தினாலே மறைக்கிறார். எத்தனை காரியங்கள் நினைச்சுப்பார் சகோதரனே, எத்தனை காரியங்கள் நினைத்துப்பார் சகோதரி, எத்தனை காரியங்கள் விடுதலையானாய். கர்த்தர் கரம் மறைத்தது உன்னை. எத்தனை வியாதி உன்னை விட்டு விலகினது, கர்த்தர் கரம் மறைத்தது உன்னை. எவ்வளவு கடன் பாரத்தில் இருந்த, வட்டி தண்டல் வாங்கி வெளியே வராம அவமானப்பட்டு கொண்டிருந்த, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை சுகபகமாக வெளியே கொண்டு வந்திருக்காரு. கர்த்தர் கரம். வேலையில கம்பெனியில நிம்மதி இல்லாத வேலை செய்து வருத்தத்தோடு செய்து கொண்டிருந்த, இன்றைக்கு வேலையில உனக்கு உயர்வை கொடுத்திருக்காரு. கர்த்தர் கரம் அந்த கஷ்டங்களை மறைத்தது. எத்தனை இடத்துல வெட்கப்பட வேண்டியதா இருந்தது, எத்தனை இடத்துல நீ சண்டைக்காரனா இருந்த, சண்டைக்காரியா இருந்த, கர்த்தர் கரம் மறைத்தது. எப்படிங்க? 16ஆம் வசனம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. பாருங்களேன், அவருடைய வார்த்தை நம்ம வாயில அருளி என் கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன். கரத்தின் நிழலிலே உன்னை மறைக்கிறேன். உனக்கு வருகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அப்படியே மறைச்சிட்ட. எவ்வளவு பாரு, உனக்கு தான் தெரியும் எங்கங்க நீ மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிருந்த. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எங்கெங்க விடுதலை ஆனன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். இப்ப நான் கூட பாஸ்டர் எனக்கு எதுவும் நடக்காது, எனக்கு ஒண்ணும் வராது, அப்படி கிடையாது.
நான் எங்க தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் மறைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம், அவருடைய நிழல் என்னை மறைத்ததுனால இன்றைக்கும் இந்த 8வது மாசம் 3வது வாரம் 16ஆம் தேதி கூட அவருடைய வார்த்தையை நான் சொல்றேன்னா அவர் கரத்தின் நிழல் என்னை மறைத்ததுனால. அல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழல் என்னை மறைக்காவிட்டால் சத்துரு என்னை பல விதங்களிலே, துன்பத்திலே, நெருக்கத்திலே, வியாதியில, கஷ்டத்துல அவன் விலக செய்திருப்பான். இந்த பலிபீடத்துக்கு வந்திருக்க முடியாது, யூடியூப்பும் கிடைத்திருக்காது. கரத்தின் நிழலிலே எப்பேற்பட்ட காரியங்களை மறைச்சிருக்கிறார். கண்ணீரோடு என் வாழ்க்கை இப்படிதானா, என் குடும்பம் இப்படிதானா, நான் எப்படி முன்னேறுவது, நான் எப்படி இது எல்லாம் சமாளிப்பது, என்னால தாங்க முடியலையே. கதறி அழுத நேரங்கள், கதறி அழுத நேரங்கள். அப்பாவின் கரம், அவருடைய நிழல் உன்னை மறைத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறதே. அல்லேலூயா, அல்லேலூயா. தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், வாழாக்காமல் என்னை தலையாட்டுவார். தாலாட்டுவார், அவர் சீராட்டுவார், வாழாக்காமல் என்னை தலையாட்டுவார். ஜெகரா ஜெனரங்க ஹரிகரமா ஹரிகரங்க ஜெகரா ஜெனரங்க ஹரிகரமா ஹரிகரங்க. ஊட்டிடுமா காலாட்டிடுமா ஏறி கொண்டா ஏற்றிடுமா. ஊட்டிடுமா காலாட்டிடுமா ஏறி கொண்டா ஏற்றிடுமா. கண்டகரா அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓ மன மகிழ்ச்சி வேலைக்காய் நன்றியோடு 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 துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, ஆவியானவரே, அருமை இரட்சகரே, இந்த நாளில கூட ஆண்டவரே நாமை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே. இருக்கிறவராக இருக்கிறவரே, இருக்கிறவரே, இருந்தவரே, வருகிறவரே, வரப்போகிறவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, சாதாமை உள்ளவரே, சாவை வென்றவரே, அப்பா பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த லாக்டவுன் நேரங்களிலே கூட தகப்பனே இத்தனை மாதங்கள் எங்களை காப்பாற்றினீரே, எங்களை காத்து கொண்டீரே, எங்களை மீட்டு கொண்டீரே, எங்களை ரட்சித்தீரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உண்ண உணவோ, உடுத்த உடையோ, இருக்க இடமும் கொடுத்து எங்கள் சரீரத்துக்கு வேண்டிய சுகத்தை, எங்க சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை, அப்பா ஜீவனை கொடுத்து, ஆயுசு நாட்களை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவதா ஜப வீட்டிலும், பெத்தேல் ஜப வீட்டிலும் உம்முடைய கரம் இருப்பதற்காக, உம்முடைய கரத்தின் நிழலினாலே நீர் மறைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் கிளைசபை போதகரே, இந்த நாளிலே நாங்கள் இழந்திருந்தாலும் ஆண்டவரே நீர் திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை இன்னும் பலப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த குடும்பம் இன்னும் எழும்பி பிரகாசிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில கூட ஆண்டவரே அநேக பலவீனத்தோடு இருக்கிற, சுகவீனத்தோடு இருக்கிற ஆண்டவரே, மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. அப்பா விடுதலை கொடுங்க ஆண்டவரே, விடுதலை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, பலத்தை கட்டளையிடுங்கப்பா, ஆயுசு நாட்களை கட்டளையிடுங்கப்பா.
நீர் ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெக்கப்பட விட மாட்டீர் ஆண்டவரே, துக்கப்பட விட மாட்டீர் ஆண்டவரே. இந்த உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கப்படும் பொழுது உங்களை துக்கப்படுத்தும், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரே. அப்பா, அப்படியா உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறையா. எங்கள் நிமித்தமாக எந்த ஒரு காரியங்கள் இருக்குமானால் ஒரு விஷயங்களை மன்னித்து விடுவித்து ரட்சிக்கும்படிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி அறிதலோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுகங்களை தாரும் ஆண்டவர், பலவீனங்களை மாற்றும் ஆண்டவர். ஐயா, உடைய பலத்தால இடைகட்டுங்க தகப்பனே. மட்ட உதவினே எபினேசர், இனிமேல் எங்களோடு குடும்பம் ஆண்டவரே, மோசையை போல ஆண்டவரே, எரேமியாவை போல நாங்கள் உமக்கு எதிர்த்து ஆண்டவரே தடையில்லாதபடிக்கு எங்களை எப்படியெல்லாம் அழைக்கிறீரோ, எங்களை கொண்டு என்னென்ன வேலைகள் செய்ய இருக்கிறீரோ அப்பா, அதற்கு அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபதாகப்பா. அந்த தகுதிக்கு எங்களை ஆளாக்குங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தையினாலே தவறி கூட நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது ஆண்டவரே. உற்சாகப்படுத்தும், சிறு பிள்ளைன்னு பாராது என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியா உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவரே பொறுப்பிடும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எங்களுடைய துதி, கனம், மகிமை, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும் அவருடைய கிருபை அன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இயேசு வரவரைக்கும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றதான ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பத்தோடும் எதிர்காலங்களும் தங்கி தரிப்பதாக. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு நேரம் கவனிங்க. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 15/8/2020 யூதா திருச்சபையின் அறிவிப்புகள். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்தம். இப்போதும் நான் உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை குறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நாகும் 1:1 அதிகாரம் 11 வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்தநாள் காண்போர் சகோதரி ரூத் கல்பனா 16/8/1989. மாஸ்டர் பால் சாலமோன் 19/8/1982. கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இவர்கள் கூறியதான வாக்குத்தத்தம், நன்மையும் கிருபையும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11/8/2020 அன்று நமது கிளை சபை நாகர்கேணி பெத்தேல் திருச்சபை போதகரும் நம்முடைய சபையின் அங்கமாயிருந்த ஐயா எஸ் ஆரோக்கியதாஸ் அவர்கள் 11/8/2020 9:30 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் அந்த ஐயாவினுடைய குடும்பத்திற்கும் அந்த பெத்தேல் திருச்சபையுடைய விசுவாசிகளுக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்வார். நீங்கள் விசுவாசிங்கள், உங்கள் விசுவாசத்தின் பிரகாரமாகவே ஆக கடவுள் என்ற வாக்குத்தத்தின் பிரகாரமாக கர்த்தர் அவர்களை தேற்றற்றும் ஆறுதல் படுத்தற்றும். கர்த்தர் அவருடைய திட்டத்தை சரியாய் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐயாவுடைய அடக்க ஆராதனை நம்முடைய ஐயாவாலும் திருச்சபையாலும் பெத்தேல் திருச்சபை அங்கத்தினராலும் கர்த்தருடைய கிருபையால் மிக சிறப்பாக நன்றாக நடந்து முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கலந்து கொண்ட அனைத்து விசுவாசிகளுக்கும் திருச்சபையின் மூலமாக
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவுடைய ஸ்தோத்திர ஆராதனை கூட்டம் பிறகு அடுத்த வாரம் அறிவிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறந்த நாள் காண்பவர் யூதா திருச்சபை சார்ந்த சகோதர சகோதரிகள். இன்று பிறந்த நாள் காண்பவர் ரூத் கல்பனா, 16/8/1989. பாஸ்டர் சாலமோன், 19/8/1982. இவருக்குரிய வாக்குத்தத்தம், நன்மையும் கிருபையும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். இப்போது கூட ஒரு பாடலை பாடி இவர்களுக்காக நாம் பிரேயர் பண்ண போறோம். தாயின் கருவிலே உருவான நான் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேன் தெரியலையே, பலமாய் அன்பு வைத்தீரே. தாயின் கருவிலே உருவான நான் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேன் தெரியலையே, பலவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உமை ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான், ஆயுள் நாளெல்லாம் உமை ஆராதிப்பேன் நான். சோதரம் 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 சோதரம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே, இந்த ரூத் கல்பனா இந்த சகோதரிக்காக உங்களிடத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா இந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே, மகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி நன்மையும் கிருபையோ உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்ற இந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே, அப்படியாக நன்மையும் கிருபையோ உடைய வாழ்க்கையிலே அப்பா எதிர்காலங்களிலே ஆண்டவரே சோதரம் சோதரம் சூழ்ந்து கொள்ளட்டும், குடும்பங்களிலே சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சோதரம் அப்படியாக ஆண்டவரே, சோதரம் சோதரம் சோதரம். உங்கள் கரத்தை நீட்டி ஆசையில் பதிப்பீராக ஆண்டவரே. உடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆண்டவரே நீர் அறிந்தும் தெரிந்தும் இருக்கிறீங்க அப்பா. அப்படியாக ஆண்டவரே, மகளை அந்த நாளில் உயர்த்தி அப்பா பலப்படுத்தி ஆண்டவரே மன விருப்பத்தின்படி ஆசீர்வதிங்க ஆண்டவர். நன்மையானதை காணட்டும் ஆண்டவர், நன்மையானதை காணட்டும் ஆண்டவரே. ஒரு வயதை கூட்டி கொடுத்தீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா சோதரம் சோதரம் ஆண்டவரே. பாஸ்டர் பால் சாலமோனை கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 19/8/1982 ஆண்டவரே, அந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே சோதரம். சகோதரி ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, ஊழியத்தில் அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடும்படியாக ஆண்டவரே சோதர அபிஷேகத்தை நீங்க கட்டளையிடும்படியாக அப்பா கொடுக்கிற மனைவிக்காகவும் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியத்திலும் கூட இன்னும் அநேக வரத்தினாலும் அபிஷேகத்தினாலும் ஆண்டவரே நீ மகனை உயர்த்தி பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே நன்மையும் கிருபையும் அப்பா அவர் வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளட்டும், எதிர்காலே சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களை காணப்படட்டும் அப்பா, காணட்டும் ஆண்டவர், காணட்டும். ஒரு கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்க ஆண்டவர். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நன்மை கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும், எதிர்காலத்திலே சூழ்ந்து கொள்ளட்டும், ஊழியத்திலே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க ஆண்டவர், வழி நடத்துங்க சாமி. இரு குடும்பங்களையும் உமது கரங்களை கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. நிறைய ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் முன்னேக்கு காத்திடுவார் இருவையாரே. காக்கும் கரங்கள் முன்னேக்கு ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை ஹல்லேலூயா. பாடி பாடி அலைகளை ஆற்று மந்தை
பாடல்